2025 இலங்கைக்கு ஒரு சவாலான அழகான தொடக்கமாக தான் இருக்குது. ஜனாதிபதி அவர்கள் அறிவிச்சிருக்கின்ற க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்திருக்கிறதா சொல்லலாம். இது உண்மையான தூரநோக்கான நிலைவரக்கூடிய திட்ட வரைவுள்ள அறிவிப்பா அல்லது அரசாங்கம் எதிர்கொள்ள ஆரம்பிக்க உள்ளதாக கருதப்படும் பல கேள்விகளுக்கான விடைகளை வழங்குவதற்கான கால அவகாசத்தை பெறுவதற்கான வாய்ப்பாக இது பயன்பட போகுதா என்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது தூர நோக்குள்ள திட்டம் என்றால் எங்கட பிராந்தியத்திலிருந்து வளர்ச்சி அடைந்த ஒரு நாடான சிங்கப்பூர் 1968 சிங்கப்பூரை தூய்மையாக வச்சிருங்கோ என்று அப்போதைய பிரதமர் லீ குவான் யூ அவர்கள் ஆரம்பித்த பிரச்சாரம் வெற்றிகரமாக அமைஞ்ச விஷயத்தை பார்க்காம கடக்க முடியாது. பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் தண்டனை நடவடிக்கைகளின் கலவையால் தான் இந்த பிரச்சாரம் வெற்றிகரமாக இருந்தது. சுற்றுலா பயணிகளின் பார்வையாளர்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலதிபர்களின் பெரும் வரவேற்பை அந்த நேரம் இது பெற்றிருந்தது. இந்த பிரச்சாரம் தான் சிங்கப்பூரின் தற்போதைய குடிமக்களின் பொறுப்பு கலந்த கலாச்சாரத்துக்கு அடித்தளத்தை உறுதியாக அமைந்தது. நீங்கள் படத்தில் பார்க்குற விஷயம் அன்றைக்கு சிங்கப்பூர் பிரதமர் ஆற்றின உரையின்ற நகல் கொப்பி. இதன் வரவேற்பை தொடர்ந்து 1970களில் மரம் நடுதலும் தூய்மையான நீரும் தீவிரமாக்கப்பட்டது. அதே வருடத்தில் உங்கள் கைகளை பயன்படுத்துங்கள் மற்றும் உங்கள் தொழிற்சாலைகளை சுத்தமாக வைத்திருங்கள் என்ற பிரச்சாரங்களும் திட்டங்களும் மேலும் வெற்றியளித்தன. ஒட்டு மொத்தமாக 1968 முதல் 1970 வரையான திட்டங்கள் பாரிய வெற்றிகளுக்கான அடித்தளத்தை இட்டன. சிங்கப்பூரை மாசு இல்லாததாக வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தை மக்களும் உணர்ந்து செயற்பட்டனர். மீண்டும் 1980 கழிப்பறைகளை சுத்தமாக வைத்திருங்கள் என்கின்ற திட்டம், 1984 தயவு செய்து எனது பூங்காவை சுத்தமாக வைத்திருங்கள் என படிப்படியாக தூய்மையான சிங்கப்பூர் உருமாறத் தொடங்கியது. 2013 உணவகங்களில் நீங்கள் உண்ணும் உணவு தட்டுக்களை சுத்தமாக திருப்பி கையளிக்கும் பிரச்சாரம் வரை சிங்கப்பூர் 1968 2013 வரை தொடர்ச்சியாக இயங்கியதோடு மட்டுமில்லாமல் அதனை சிறப்பாக நிர்வகித்ததும் கவனிக்க வேண்டும். சிங்கப்பூர் இப்போது அதன் தூய்மைக்கு பெயர் பெற்றது மற்றும் உலகின் தூய்மையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வெளிநாட்டினருக்கு எப்போதும் விசித்திரமான கண்டிப்பான சட்டங்களாக தோன்றலாம். சுவிங்கம் இறக்குமதிக்கு சிங்கப்பூர் பிரபலமாக தடை விதித்தது. ரயிலில் தூரியன் எனப்படும் பழம், கடுமையான மனம் வீசும் வெப்பமண்டல பழம் கொண்டு வருவதற்கும் அந்த பழத்தை கொண்டு வருவதற்கும் பொது கழிப்பறையை சுத்தம் செய்யாததற்கும் அபராதம் விதிக்கப்படுகிறது. இன்றைய பெரும்பாலான சிங்கப்பூர் கழிப்பறைகள் தானாகவே ஃப்ளஷ் ஆகும் வசதி அளவுக்கு சிங்கப்பூர் உள்ளது. எச்சில் உமிழ்ந்ததற்காகவோ அல்லது அனுமதியின்றி வேறொருவரின் வைஃபை பயன்படுத்துவதற்காகவோ அபராதங்கள் உள்ளன. மின்னணு சிகரெட் அல்லது சிகரெட்ஸ் பயன்படுத்துவது ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றங்களுக்கான மரண தண்டனை உட்பட்ட தண்டனைகள் மிகவும் கடினமானதாக இருக்கும். ஆனால் சிறிய குற்றங்களை கட்டுப்படுத்த அபராதங்களுக்கு உற்சாகத்தை காட்டும் அதிகார நாடு என்றால் சிங்கப்பூர் மாத்திரமில்லை. ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூ சவுத் வேல்ஸ் கடந்த நிதியாண்டில் $172 மில்லியன், அதாவது $121 மில்லியன் அமெரிக்கன் வாகன நிறுத்தம் மூலம் அபராதம் வசூலிச்சிருக்கு. அதே நேரத்தில் இங்கிலாந்தில் உள்ள கவுன்சில்கள் இதே காலகட்டத்தில் $820 மில்லியன் வசூலிச்சிருக்கணும். கார் உரிமையாளர்கள் விகிதங்களை குறைப்பதற்கான வேண்டுமென்றே கொள்கைகள் இருப்பதால் சிங்கப்பூரில் பார்க்கிங் என்பது உண்மையில் மிகச்சிறிய சவாலாக இருக்குது. சிறிய விதிமீறல்கள் பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கு முன்பு அவற்றை தீவிரமாக தீர்ப்பதே சிறப்பான முடியும். முன்னாள் நியூயார்க் மேயர் ரூடி கியூலியானி இந்த அணுகுமுறையின் மூலம் நியூயார்க்கில் குற்றங்களை குறைத்திருந்தார். சுதந்திர நாடாக சிங்கப்பூரின் முதல் பிரச்சாரமாக தூய்மையான சிங்கப்பூர் அமைந்திருந்தது. அதில் தசாப்தங்கள் கடந்த வெற்றியையும் கண்டது. ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், எந்த வழிமுறைகள் சிங்கப்பூர் இவற்றை சாதித்ததில்லை. பொது சுகாதார சட்டங்களில் அபிவிருத்தி மாற்றங்களை அரசு வழங்கியிருந்தது. வீதியோரம் மற்றும் சிறு விற்பனையாளர்களை தகுந்த முறையில் இடமாற்றம் செய்து வியாபார உரிமம் வழங்கியிருந்தார்கள். கழிவுநீர் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்தி சிறப்பான கழிவுநீர் முகாமைத்துவம் செய்திருந்தார்கள். ஆசிரியர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகளின் பொதுக்கல்வி பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி நோய் கட்டுப்பாடினை ஏற்படுத்தியிருந்தார்கள். பொது இடங்களில் விழிப்புணர்வு சுவரொட்டிகளை மற்றும் பதாகைகளை வைத்து மக்களை ஊக்கப்படுத்தியிருந்தார்கள். குப்பை கொட்டுவதை தடுக்க கடுமையான அபராதங்களை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். இதனால் உருவான மேம்பட்ட சுற்றுச்சூழல் மாற்றங்கள் சிங்கப்பூர் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியிருந்தது. தேசிய பெருமையை சிங்கப்பூர் மக்கள் வளர்த்து கொண்டார்கள். வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்க தொடங்கினார்கள். சிங்கப்பூர் அரசின் அன்றைய முயற்சிக்கு அன்றைய சிங்கப்பூர் மக்கள் பேராதரவு வழங்கியிருந்தனர். ஆனால் பல தசாப்தங்களின் பின் நாடு மக்களும் அதனாலேயே செழிப்படைந்து உயர்வடைஞ்சினர்.
இன்றைய இலங்கை அரசு தான் வழங்கிய வாக்குறுதிகளை தான் கூறிய காலங்களுள் நிறைவேற்றி வர தவறி வர ஆரம்பிக்கின்றது என்றால் ஒரு சில ஆதரவாளர்களோடு விசனப்பட ஆரம்பித்துள்ளனர். இவை தீவிரமாக முன்னர் மக்களால் விரும்பக்கூடிய வகையில் கிளீன் ஸ்ரீலங்காவின் நடவடிக்கைகள் அமையுமாயினும் வெறுமனே மேலதிக வாகன உதிரிப்பாகங்களை அகற்றுதல் தொடர்பான செய்திகள் அல்லாமல் சுகாதார மேம்பாடு, நகர கிராம கடல் சுத்தமாக்கல், ஊழல்வாதிகளை களைதல் தொடர்பான நடவடிக்கைகளையும் அவை தொடர்பான செய்திகளும் உரிய முறைகளில் ஊடகங்களை ஆக்கிரமித்தால் மக்களது பேராதரவை இந்த திட்டங்களில் அரசு மேலும் மேலும் பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. இது தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம்.